ஹாய், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஆரி செயின் ஸ்டிச் போடும்போது நாட் போடுறோம் இல்லையா, அந்த நாட் போடும்போது ஒரு சில நாட் வந்து நமக்கு வெளியில் அப்படியே அந்த த்ரெட்டு தெரியும். ஸோ அந்த வெளியில் தெரிகிற த்ரெட்டை நம்ம எப்படி ஹைடு பண்ணுறோம் அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நார்மலாக நம்ம செயின் ஸ்டிச் எப்படி போடுறோமோ அந்த மாதிரி நான் செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். ஸோ செயின் ஸ்டிச் போட்டதுக்கப்புறமா நம்ம நாட்டு போடுறோம். ஆல்ரெடி நான் ஒரு நாட் போடுறது எப்படிங்கிற ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை போய் பாருங்கள் பார்க்காதவங்க. ஸோ இந்த மாதிரி நாட் போடும்போது சம்டைம்ஸ் உங்களுக்காகவே நான் இப்படி போட்டு வச்சுருக்கேன். இந்த நாட்டோட த்ரெட்டு வந்து வெளியில் தெரியுது பார்த்தீங்களா? ஸோ அந்த த்ரெட்டை ஹைட் பண்ணுறதுக்காக ஆரி நீடில் பின்பக்கமாக இருந்து மேலே பக்கம் கொண்டு வந்து அதை கீழே இழுத்து விட்டுருக்கேன். திரும்பவும் ஒரு வாட்டி கூட போட்டு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச்சை லாக் போட்டு எடுத்துக்கிறேன். அப்புறம் செயின் ஃபார்ம் பண்ணுறேன். பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இந்த வீடியோ தான். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா நாட்டுமே பர்ஃபெக்டாக வரும்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய நாட்டை நம்ம எப்படி ஹைடு பண்ணலாங்கிறத இப்போ பார்த்தீங்கன்னா நான் நாட் போடுறேன். நாட் போடும்போது அந்த த்ரெட் லைட்டாக வெளியில் தெரியுது இல்லையா? ஸோ அந்த த்ரெட்டை நான் இப்போ ஹைட் பண்ணுறேன் பாருங்கள். நீடில் வந்து பின் பக்கமாக கொண்டு வரேன். அப்புறம் வெளியில் தெரிகிற நாட்டை அப்படியே கீழே இழுத்து விட்டுறேன். பின் பக்கமாக கொண்டு போகிறேன். ஸோ இவ்வளோதான் விஷயமே, சிம்பிளான ஒரு விஷயம். ஸோ பிகினர்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தெரியாதவங்களுக்கும் இது தெரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும். இதே போல் குட்டி குட்டி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை என்னோடய வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திரும்ப திரும்ப நான் அதை உங்களுக்கு புரியறதுக்காகவே போட்டு காமிச்சிட்ருக்கேன். நார்மலாக நம்ம ஆரி நாட் போடும்போது என்ன ஆகும்னா, அந்த நாட்டோட த்ரெட் வந்து வெளியில் தெரியாமல் போடுவாங்க. ஸோ பிகினர்ஸாக இருக்கும்போது கண்டிப்பாக என்ன செய்யும்னா, ஐயோ நாட் வரலையே, த்ரெட்டு வெளியில் தெரியுதுங்கிற ஒரு கவலை இருக்கும், இல்லை ஒரு பயம் இருக்கும். பர்ஃபெக்டாக வரலையே, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும் இல்லையா? ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ த்ரெட்டு தெரியுங்கிற கவலை வேண்டாம். ஸோ இந்த மாதிரி ஈஸியான டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நார்மலாக நம்ம த்ரெட்டு போடும்போது இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த த்ரெட்டு வந்து நமக்கு என்ன செய்யாதுன்னா வெளியில் தெரியாது. பார்த்தீங்கன்னா இதில் த்ரெட்டு வந்து வெளியில் தெரியல. ஸோ இதான் இதோட